Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச் ரொம்ப வைரலாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, எனக்கு என்னென்னா, நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காரு. அது இந்த பவுன்சர்ஸ் ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்திருக்காங்க. குமுதம் இதழ் ஃபோட்டோகிராஃபர் இளங்கோவன் ஒருத்தர். ஸோ அதை மட்டும் எதிர்வரும் காலங்களில் அதை தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் அதை வருத்தத்தோடு பதிவு பண்ணிட்டு நம்ம போகலாம். அதுக்கு தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத. ஆக்சுவலாக அந்த ஸ்பீச்சு நம்ம கேட்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. எப்போவுமே விஜய் ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால நம்ம மக்களை எங்கேஜிங்காக வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப முழுமையாக அதை பற்றி யோசிக்கிறார். ஸோ அதனால தான் அவருடைய உரை ரொம்ப அழகாக, அதை நிறைய போர் அடிக்காமல் ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தைகளை போட்டு ரொம்ப அழகாக அதை உருவாக்குறாங்க. அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வுலையும் அதுதான் நடந்துச்சு. அவர் அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் தான் பேசியிருப்பார். ரொம்ப நேரம் பேசலை. ஆமாம், நான் கூட நினச்சேன் அட்லீஸ்ட் ஒரு 40 நிமிஷம் பேசுவார் அப்படின்ட்டு. பட் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1/4 மணி நேரம், அதை விட இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதில் அந்த சுவாரஸ்யம் இருந்தது. வாட் ப்ரோ அப்படிங்கிறது, அப்புறம் இந்த பண்ணையார் தனத்தை பற்றி பேசுகிறது. ஆக்சுவலாக அவரை பனையூர் பண்ணையார்னு தான் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் பண்ணையார் இல்லைங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது நேரடியாக ஒரு விஷயத்தை அணுகாமல் கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறார் அவர். அதை மட்டும் அவர் தவிர்த்திருந்தாருன்னா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு அது செட் ஆகாது. இப்போ திமுகவை அவர் சொல்லும்போது திமுகன்னு சொல்லணும், பிஜேபி சொல்லும்போது பிஜேபின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு பாசிசம் பாயாசம்னு அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது அவர் ஒரு அரசியல் தலைவராகிட்டார். இன்றைக்கி அந்த தலைவருக்குரிய இலக்கணத்தோடு தான் அவர் பேசணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் மேலோட்டமாக அவர் கடந்து போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆத்தண்டிக்காக அடிக்காமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் சரி பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ அவர் ஸ்பீச்சை தாண்டி மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, எதுக்கு பிரசாந்த் கிஷோர் சீஃப் கெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சார். இந்த விஷயம் எப்படி, எதற்காக விஜய் உடைய ஃபங்க்ஷனுக்கு இவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரணும் பிரசாந்த் கிஷோர் அவர்? எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிரசாந்த் கிஷோர் தமிழகத்துக்கு புதியவர் அல்ல. அவர் ஏற்கனவே திமுகவுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னெலாம் கேட்டு அந்த நேரத்தில் அவரால் முடியாமல் மறுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. நாம் பிரசாந்த் கிஷோருங்கிற வார்த்தையை தொடர்ந்து இங்கே கேட்டுக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாட்டில் ரொம்ப கடைகோடி மக்கள்கிட்ட கூட போய் சேர்ந்துருக்கிறாரு. அப்பேற்பட்டவர் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எந்த மாநிலத்திலையும் எந்த கட்சிக்கும் ஆதரவாக அவர் மேடை ஏறினது கிடையாது. முதல் முறையாக இங்கே ஏறி இருக்கார் அப்படின்னா அவரும் விஜயினுடைய ரசிகராக மாறிட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு திகைப்பே இருந்ததுன்னு வச்சிங்களேன். ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சிக்கு அவர் நேற்றே வந்துட்டார். அவர் விஜய் வீட்டில் தான் தங்கியிருந்திருக்கிறாரு. இன்றைக்கி இரவு அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ஏதோ வந்தோம் கிளம்பி போனோன்னு கிளம்பல. அவர் நேற்று வந்துட்டார், கெஸ்ட்டாக அவர் வீட்டில் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி இரவு ஒரு முக்கியமான டிஸ்கஷன் எல்லாருமே உட்காந்து பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி இது ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்குன்னு வைங்களேன். பட் அவர் மேடை ஏறினதுங்கிறது என்ன காரணத்தினால ஏறினாருன்னு நமக்கு புரியவே இல்லை. பட் ஒரு விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருந்துட்டார். எடுத்தோடனே ஒரு கையெழுத்து, ஒரு போர்டில் கையெழுத்து போடணும் அப்படிங்கும்பொழுது அந்த போர்டு என்னங்கிற கிளாரிட்டி பெருசாக இல்லை. கெட் அவுட்னு போட்டிருக்காங்க. யாருக்கு கெட் அவுட்லாம் நமக்கு தெரில. திட்டத்துக்கான கெட் அவுட்டா அல்லது இங்கே இருக்கிற திமுக ஆட்சிக்கான கெட் அவுட்டா அப்படின்லாம் தெரில. அதில் ஆதவ அர்ஜுனா விஜயெல்லாம் கையெழுத்து போடும் பொழுது இவரையும் போட சொல்கிறாங்க. இவர் முடியாதுன்ட்டார். அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த மும்மொழி திட்டம் தொடர்பாக அதில் ஏதாவது வாசகங்கள் இருந்துச்சா, அதனால் அவர் வேணான்னு சொன்னார். ஏன்னா அவர் பேசிக்காக பீகார் இல்லையா. ஸோ அதனால் அவர் வேணான்னு சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, திமுகவுக்காக ஒர்க் பண்ணவர் ஒரு காலத்தில். இன்றைக்கி அதே திமுகவுக்கு எதிராக அவர் ஒர்க் பண்ணும் பொழுது அந்த திமுகவுக்கு கெட் அவுட்னு போட்டிருந்தா அவர் கையெழுத்து போட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்கள வெளியேற்றுவது தானே இவருடைய வேலையாக இருக்குது. அதனால தானே விஜயோட அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துட்ட மட்டும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அதை மேடையில் பேசினா ராஜ்மோகனாவது இந்த போர்டு என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணலாம். அவரும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. இந்த ஊடகங்களில் காட்டின அந்த போர்டை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது, இதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் நைஸாக விலகிட்டால் கூட அதுக்கப்புறம் ஒரு மேடையில் ஏற்றி மைக்கை கொடுத்த பிறகு ஒரு ரொம்ப ரொம்ப ஆதரவாக பேசிட்டார்.
ஒவ்வொரு தொண்டரும் வந்து இத்தனை பேரை நீங்கள் சேர்க்கணும், நீங்கள் வந்து விஜயை ஆட்சி கட்டிலில் உட்கார வச்சிங்கன்னா நான் அடுத்த முறை வரும்போது தமிழில் பேசுகிறேன் அப்படின்லாம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக கூப்பிடும் போது கூட வர முடியாத இருந்த ஒருத்தர் புதுசாக ஒரு கட்சி விஜய் மாதிரியான ஒரு சக்தி வரும்போது இவர் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை அது கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை எதிர்க்கட்சியாக வரதுக்கான வாய்ப்போ ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள்? இல்லை இருக்கார். இல்லாமல் வந்து அவர் இவ்வளவு வெளிப்படையாக வர முடியாது. இல்லை நாளைக்கு வந்து அவரை இந்தியாவே கேள்வி பேசும்ல. இப்போ நீ ஒரு மாநிலத்துக்கு போய் ஒரு கட்சிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன், அந்த கட்சி வந்து ஃப்ளாப் ஆகி போச்சு, நீ என்ன ஒர்க் பண்ண, நாளைக்கு வேறு மாநிலங்களில் கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய கேள்வி பொருளாக மாறும். ஆனால் வேறு மாநிலங்களில் அவருக்கு ஒர்க்கு கொடுக்கவே பயப்படுவாங்களே. இப்போ அதுதானே அவருடைய தொழிலாகவே இருக்குது, பிரதான தொழிலாக அது இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அதை நோக்கி போயிட்டுருக்காரு, அது வேறு. ஆனாலும் அவருடைய பிரதான தொழில் என்னென்னா தேர்தல் வியூக வகுப்பாளர் தான். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் ஒர்க் பண்ண தான் போகிறாரு எதிர்காலத்துலேயும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த கட்சிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதை இவ்வளவு வெளிப்படையாக அவர் வருவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கணும். இன்னொன்று அவரும் வந்து அவருடைய அந்த கணிப்பாளர்களை விட்டு அங்கங்கே விசாரிக்க சொல்லியிருப்பார். இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க இன்னும் அதை வந்து எத்தனை பர்சன்ட்டாக ஏற்ற போகிறாங்க, அதற்கு என்னென்ன வியூகங்கள் வகுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. பட் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வளோ வெளிப்படையாக வந்திருக்காரு. இந்த பர்சன்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ நாளுக்கு நாள் வந்து டிவிகே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து நிறைய இடங்களில் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த கட்சி மேலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க போது எவ்வளோ பர்சன்ட் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரங்கராஜ் பாண்டே 23% வரும்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20-20க்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அது கூடுவதும் குறைவதும் வந்து எதிர்காலத்தில் தான், இந்த தேர்தல் நெருங்க தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உங்களை மலமலன்னு இழுத்து கொண்டு வந்து கீழே விட்டுருது, அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் தூக்கி கொண்டு போய் மேலே வச்சுருது. இது ரெண்டு தான். இதை வந்து நிச்சயமாக எதிர்க்கட்சிகள் வந்து கிரியேட் பண்ணும். இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒருத்தரை நினச்சா நீங்கள் அவரை வந்து பாய்சன் பண்ணிட முடியும். நீங்கள் மக்கள் மத்தியில் இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. உளவுத்துறை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஒருவர் மீது ஈஸியாக கரையை பூசிட முடியும். அதை மக்கள் நம்புகிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் வேறு. ஸோ நிறையா இங்கே சவால்கள் இருக்குது. இப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் இன்னும் மல்டிப்ளை பண்ணணுங்கிறது தான் பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனையாக இருக்குது. அதுதான் தொண்டர்களுக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு. பட் இதை கெடுப்பது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும் தானே. தேர்தல் நெருங்க விஜய் மீது ஒரு பெரிய கரியை பூசுவதற்கான ஒரு சூழல் இங்கே அமையும். அதை தாண்டி அவர் எப்படி வெளியில் வருவாருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சவால் தான். அதனால் இப்போதைக்கு ஒரு 20ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் சார். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு அட்வைசர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. அதற்கப்புறம் ஆதவ அர்ஜுனா அவர்களை வந்துட்டு ஒரு பொறுப்புக்கு கூட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு ஒரு அட்வைஸ் அப்படிங்கும்போது முன்ன புஷி ஆனந்த் அப்படிங்கிற அந்த பேர் நிறைய இடங்கள் அடிபட்டு இப்போ புஷி ஆனந்த் அவர் வந்துட்டு ஒரு பின்ரோ அப்படின்ற லெவலுக்கு போயிட்டார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அரசியலில் தவிர்க்க முடியாதுங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறீங்க, அவங்கள தொண்டர்களாக மாற்றி வச்சுருக்கீங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ புஷியான் மாதிரி ஒருவரை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யவே முடியாது. இன்னுமே அந்த சினிமா தனம் அவர்கிட்ட இருக்கோ, ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி அவர் நடந்துக்க மாட்டேங்கிறாரோ. உதாரணத்துக்கு தொண்டர்கள் ஏதோ பேசுகிறாங்க, அதுக்கு இங்கேருந்து ஒரு ஹார்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு சிம்பிள் ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் பண்ணுற மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, தன் இயல்புத்தன்மையை யாருமே விட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளவு கூட்டமும் விஜயினுடைய இந்த மேனரிசங்களுக்காக தானே வந்திருக்கு. அவருடைய ரசிகர்கள் தானே அவங்க எல்லாமே. இப்போ நீ குடும்பத்தில் வந்து பல பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே விஜய் ரசிக்கிறாங்கன்னா இதுக்கு தானே. அப்போ இதை விட்டுட்டு அவர் அப்படியே கம்பீரமாக இதெல்லாம் போட்டு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளில் பேசுகிற மாதிரி அப்படி ஒரு தோரணையை அவர் கொண்டு வந்தார்னா இங்கே எடுபடாது. அப்போ இவரை என்னவா பார்க்குறாங்களோ அதை தான் அவர் மெயின்டைன் பண்ணணும். அதில் ஒன்றும் தவறு இல்லை, அதை நான் குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா காமராஜர்லாம் ரொம்ப எளிமையாக இருந்தவர். அவருடைய அந்த எளிமையை எந்த காலத்துலேயும் அவர் விட்டு கொடுத்ததே இல்லை. நாம் முதலமைச்சர் ஆகிட்டமேங்கிறதுக்காக ஒரு பகட்டை எந்த காலத்துலேயும் அவர் செஞ்சதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தன் இயல்புத்தன்மையை யாருமே எதற்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். அதை விஜய் செய்கிறாரு, அதில் ஒன்றும் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இங்கே நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கும் பொழுது அதை சீரியஸாக செய்யணுங்கிறது தான் நம்முடைய இது. இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவர் பேசும்போது எந்த ஒரு இடத்துலையுமே இந்திங்கிற அந்த வார்த்தை கூட அவர் பயன்படுத்தவும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணலையோ அவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். நாமளும் அதற்கு எதிரானவங்க தான் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிறாரு. கடைசி 2 நிமிஷம் மட்டும் அதை பற்றி பேசுகிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுங்கன்றேன் நான்.
ஏன்னா இன்னைக்கு அண்ணாவோ கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதா அம்மாவோ ஒரு அரசியல் பாதையை இங்கே போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்படி பேசினவங்க தான். தான் என்ன சொல்ல வரமோ அதை வழவழா குழகுழான்னு அவங்க என்றைக்கும் சொன்னதே கிடையாது. ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுவாங்க. அதனுடைய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. இப்போ ஆதவர்ஜுனா கூட என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் வரைக்கும் எதிர்க்கட்சி இனிமேல் இவர் தாங்கிறாரு. அப்போது ஒரு எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடுகள் என்னவெல்லாம் இருக்குமோ அதை விஜய் செய்யணும். அதை இந்த நிமிஷத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பார்ப்போம், ஒரு தேர்தல் வரைக்கும் இவர் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லியிருக்காரு, என்னென்ன பேசுகிறாருன்னு பார்ப்போமே. சார் இன்னொன்று, அவருக்கு யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுக்குறாங்க, இல்லை இவரே எழுதுறாரா என்னன்னு தெரில, அந்த எழுதியிருக்கிறத மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் பாஸ் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கீழே பார்த்துட்டு பேசுகிறாரு நிதானமாக. ஏதோ ஒரு இடத்துல அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதை வேணால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே பார்த்துட்டு அப்படி பேசுகிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இதை பற்றி இதை தான் பேசணும், இதுக்கு லெவலில் வேறு எதையும் பேசிடக்கூடாதுன்றது ரொம்ப கான்சியஸாக இருக்காரா? இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக குறிப்பு எடுத்துக்கிட்டு பேசுகிறது தவறு இல்லை. இங்கே இப்போ முதல்வர் ஸ்டாலின் கையில் ஒரு குறிப்பு வச்சுட்டு பேசுகிறாரு. முடிஞ்சால் அந்த குறிப்பை வேணா எடுத்து வச்சுட்டு அவர் நேராக நிறைய விமர்சனங்கள் கூட அப்படிலாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. அதில் தவறு இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு மேடையில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதோ மக்களை கட்டி போடுவதோ தான் அடிப்படை தகுதி. அதுதான் சிறந்த விஷயமா இருக்கும். ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதுதான் அடிப்படை தகுதி அப்படின்லாம் யாராவது நினச்சாங்கன்னா, என்றைக்கோ கிருபானந்த வாரியார் தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கணும் இல்லையா? இன்றைக்கி பட்டிமன்ற ராஜாவோ சாலமன் பாப்பாயாவோ தான் இங்கே முதலமைச்சராக இருக்கணும். அப்படி கிடையாது. நீங்கள் உங்களுடைய கொள்கை என்ன, நீங்கள் மக்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்க, அவங்கள எந்த திசை நோக்கி செலுத்த போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட படிக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ விஜய் காலையில் இந்த யோசித்தது, பேப்பரை புரட்டினது, இதெல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் அதை தவறுன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் தவறாக மேடையில் பேசிடுறது தான் தவறு. சார் இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி, அவர் திமுகவை தான் விமர்சிக்கிறாங்கன்னு தெரியுது, பாயாசம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பதிலுக்கு இங்கேருந்து எந்த ஒரு விமர்சனங்களுமே இன்னுமே வரல. யாருமே விஜய்க்கு அகைன்ஸ்டாக விஜய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே பேசலை, ஸ்டாலின் அவர்களுமே பேசலை. அப்படிங்கும்போது யாருமே இவர் பேசுகிறாரு, ஆனால் பதிலுக்கு யாருமே கவுண்டர் அட்டாக் கொடுக்கவே மாட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தர் பேரை சொல்லி விமர்சனம் பண்ணால் அவர் பெரிய ஆள் ஆயிடுவார்னு இவங்க நினைக்கிறாங்க. அவர் ஏற்கனவே பெரிய ஆள் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போது ஸ்ட்ராங்காக எதிர்க்கட்சியாக நாங்கள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மேபி அதிமுக அண்ட் டிவிக்கு இவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதனால தான் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கட்சியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆக்சுவலாக விஜய் கட்சி எடப்பாடியோட ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னா, காலையில் ஆதவர்ஜுனா சொல்கிறத கேட்டிங்கன்னா, ஒரு 40 சீட்டுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலைன்னு அவர் சொல்கிறார். ஒரு 40 எம்எல்ஏவுக்காகவா நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ எங்களுடைய தலைமையில் யார் வராங்களோ அவங்களோட கூட்டணிங்கிறது தான் அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. இப்போ விஜயை தலைமையாக ஏற்றுக்கொண்டு வருவதற்கு யார் ரெடியாக இருப்பாங்க? இப்போ எப்படி எடப்பாடி அவர் தலைமையில் தான் கூட்டணிங்கிறத ரொம்ப தெளிவாக எந்த காலத்திலே சொல்லிட்டார். அதனால தான் பிஜேபிங்கிற ஒரு கட்சியை அவர் கைட்டு விட்டார். என் தலைமையில் கூட்டணி வைக்கிறதுனா வாங்க, உங்கள் தலைமையில் நான் எதுக்கு கூட்டணி வைக்கணும்னு கேட்டவர் அவர். அவர் எப்படி விஜய் தலைமையில் கூட்டணி வைப்பாருன்னு நமக்கு புரியல. பட்டு ஒருவேளை சீட்டு அதிகமாக கேட்பதற்காக அல்லது சரிசமமாக சீட்டு வேணும்னு கேட்பதற்காக இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்காங்களான்னு நமக்கு புரியல. பட் என்ன இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி இங்கே ஆட்சிக்கு வர்றதுங்கிறது நடக்க போகிறது கிடையாது. சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Taste the Daily.